இன்னைக்கு விருந்து சுவையான முட்டை சுக்கா. வாங்க ஒரு புடி புடிச்சுவோம். சுக்கா செய்ய தேவையான முட்டையை மசாலா போட்டு கலக்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, கரம் மசாலா போட்டுக்கலாம். ருசிக்காக தூளுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சமா போட்டுக்கலாம். அப்போ கரம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலக்கிக்கலாம். கடைசியில் போண்டா போடுற மாதிரி ஆயிடுச்சுடா. முட்டையை மசாலா போட்டு நல்லா கலந்து எடுத்தாச்சு. ஒரு எண்ணெய் தடவை பாத்திரத்தில் அதை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். படாது. ஆமாம், சொன்ன மாதிரி நெருப்பு வந்துருக்குது பாத்தியா? சுடுதான் கை வச்சு பாரு. இந்த வீடியோவில் நாங்கள் ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு தெரிஞ்சால் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியும். உன்னோட இன்னொரு பல்லு விழுந்து போச்சு. தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. மசாலா கலந்து வச்ச முட்டையை தூக்கி வச்சு வேக வச்சிடலாம். எடுத்துருவோம் அந்த கலக்கியை. வந்துட்டான்டா கோபாலே. கலக்கி கோபால் மாஸ்டர் கைகளாம் சுடாது. ஐயா டேபிளுக்கு ஒரு முட்டை கொடு. நம்ம செஞ்ச மைசூர் பாக்கு நினச்சிக்க போகிறாங்களா? அதே மாதிரி தான் இருக்கு. மசாலா போட்டு கலந்து வச்சா மூடிக்கலாம். மறுபடியும் அதை எடுத்து குழம்பு வைக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் வேக வைக்கணும். எப்பவும் போல தக்காளி வெங்காயத்தை கசாப் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆயா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சின்ன நாய்க்கு இதுக்கு பெரிய திருட்டு. தெரியும், நீ அதான் சொல்லுவானே. நமக்கு வராத வேலையை ஏன் செய்யணும்? வந்துருச்சே. இஞ்சி போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு வழியா முட்டை நல்லா வெந்துருச்சு. வெந்த முட்டையை எடுத்து பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாஸ்டர் சீம்பால் மாதிரி இருக்குது. சீம்பால் மண்ணுக்குன்னு தள்ளி விட்டுறாங்க. முட்டை சுக்காக்கு சப்பாத்தியை ரெடி பண்ணிக்கலாம். செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பட்டை ஏல் போட்டுக்கலாம். ஜீரக சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். போடு அல்லாட்டான என்ன பொன்னிறமாக வறுத்துக் கொள்வோம்.
இடிச்சு வச்ச இஞ்சி போட்டு போட்டுக்கலாம். மல்லித்தூள் மிளகாத்தூள் ரெண்டுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கூடவே கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். ருசிக்கு தேவையான தூளுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தூளுப்பு தான் போடுவீங்களா? ஆமாங்க, அப்போ தான் கரையும். குடமிளகா போட்டுக்கலாம். வேக வச்ச முட்டையை போட்டுக்கலாம். வாசனைக்காக வெந்தயக்கீரையை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெந்தயக்கீரை என்னங்க அது? காஞ்ச வெந்தயக்கீரை, கஸ்தூரி மேதின்னு சொல்லுவாங்களா அது. கஸ்தூரி போட்டுடலாமா? கஸ்தூரி ஆண்டின்னு வச்சிருக்கேன். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இதுக்கு மேலே கிண்டணும். அப்படி வச்சு சப்பாத்தி எதுக்கு எப்படி எடுக்கணும்? மூடி விட்டுறதா? பாதி எடுத்துக்கலாம். சாய்பாபா இது இதுதான் அது. மூஞ்சில வீசலாம். காயாயிட போதும். அப்பள மாதிரி பொரிச்சு வச்சுட்டு சப்பாத்தி சொல்ல சொன்னா என்ன முட்டை வேகிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா நம்ம பெரிய பாத்திரத்தில் வச்சதுனால இந்த ஆள் வந்து அடித்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் இருட்டிடுச்சு. மற்றபடி முட்டை சுக்கா டேஸ்ட்டு ஸ்லோ மோஷனில் இருக்காங்க. எப்போவுமே நாங்களே செஞ்சு நாங்களே சாப்பிட்றது போர் அடிக்குது. நீங்கள் தான் டிஷ்ஷு சொல்லுங்களேன், நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். நான் கூட யாராவது செஞ்சு கொடுக்கலன்னு இல்லை அப்படி இல்லை, நாங்களே வச்சு நாங்களே செஞ்சு நாங்களே சாப்பிட்றதுக்கு நீங்கள் தான் ஒரு டிஷ்ஷு சொன்னீங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நான் வெறும் சாப்பிட்டு தான் யோசனை பண்ணுறேன். அவ்வளோதாங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களிருந்து விடைபெறுவது கௌபாய்ஸ். கௌபாய்ஸ். எஸ் கௌபாய்ஸ். மறக்காம தப்பு சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. நாளைக்கு நானே சிஎம் வாய்ப்பு இருக்குது. 2050 இவர் சிஎம் வாய்ப்பு இருக்குது. பார்த்து நடந்துங்க. 2050 நிற்கிறோம். நிற்கிறோம். எங்கே? ஓட்டு போட பூத்தில் கியூவில்